கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாஸ்டர் கிறிஸ்ட் அவர்களினால் எழுதப்படும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைய நாளுக்கான தியான பகுதி, அந்தகாரத்தின் கிரியைகளை வெட்டி வீழ்த்துங்கள். வசனம் எபேசியர் 6:17. இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு யூத மத தலைவர்கள் அவர்கள் செய்தியை புரிந்து கொள்ள இயலாமல் இருந்ததை பற்றி உரைக்கிறார். இயேசு சொன்னார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா? யோவான் 8:43. அவர்களுக்கு அவரது வார்த்தைகள் வெறும் பேச்சுக்கள், அவர்களின் இருதயங்களை ஊடுருவாத பிரசங்கங்கள். ஆனால் மற்றவர்களுக்கு அது ஜீவனும் வல்லமையுமான ஆவியின் வார்த்தைகள். உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற உங்கள் ஆவியில் உள்ள வல்லமையான தேவ வார்த்தை மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை நீங்கள் மாற்ற விரும்பும் போது நீங்கள் அவருடைய வார்த்தையை பேசுங்கள். இதைத்தான் பவுல் ஆரம்ப வசனத்தில் ஆவியின் பட்டயம் என்று அழைக்கிறார். பேசுகின்ற வல்லமையுள்ள வார்த்தை. வார்த்தை கிரேக்க ரேமா என்பதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் என்று எபிரேயர் 4:12 வார்த்தை என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வார்த்தை எந்த இருபுறமும் கருக்குள்ள வாளை விட கூர்மையானதாக இருந்தாலும் நீங்கள் அதை பேசும் வரை அதன் உரையில் தான் உள்ளது. நீங்கள் அதை உச்சரிக்கும் போது அது அந்தகாரத்தின் செயல்களை அழிக்கும் கூர்மையான வெட்டு விளிம்பாக மாறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:16 அப்போஸ்தலராகிய யோவான் இயேசுவை குறிப்பிட்டு, அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்றார். அவருடைய வாயிலிருந்து பட்டயம் துருத்திக் கொண்டிருந்தது என்பது இதன் அர்த்தமல்ல. ஆனால் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய வார்த்தைகள் ஒரு கூர்மையான ஆயுதமாக உள்ளது என்பதாகும். ஸ்டோமா என்ற கிரேக்க வார்த்தை வாய் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது ஒரு ஆயுதத்தின் முன்பகுதி அல்லது விளிம்பை குறிக்கிறது. உங்கள் வாய் ஒரு ஆயுதத்தின் முன்பகுதி அல்லது விளிம்பாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படும் போது நீங்கள் புற்றுநோய், நோயினால் உடலில் ஏற்படும் சதை வளர்ச்சி, சுகவீனங்கள், வறுமை ஆகியவற்றை வெட்டி வீழ்த்துகிறீர்கள். சாத்தானையும் இருளின் அந்தகார கிரியைகளையும் நீங்கள் தோற்கடிக்கிறீர்கள். உங்கள் வாய் ஒரு வாள். உங்கள் நகரம், தேசம் மற்றும் உலக நாடுகளில் செயல்படுத்தும் எதிரியின் செயல்களை வெட்டி வீழ்த்த உங்கள் வாயை பயன்படுத்துங்கள். ஆமேன். ஜெபம். அன்புள்ள தகப்பனே, என் வாயில் உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்காக உமக்கு நன்றி. நான் உம் வார்த்தையை உச்சரிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் நீர் எனக்காக நியமித்த மகிமையான வாழ்க்கையின் யதார்த்தங்கள் சீரமைக்கப்படுகின்றன. என் வார்த்தைகள் மூலம் என் உலகத்திற்கு
சுகம், ஆரோக்கியம், விடுதலை, ஜெயம் மற்றும் வெற்றியை கொண்டு வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். மேலும் தியானிக்க எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபேசியர் 6:17. இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. ஆமேன். வார்த்தைகளை தியானியுங்கள். கர்த்தருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். நன்றி.